இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டஸ் 8 வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வந்தவாசி அருகே பேரூராட்சி அலுவலகத்தில் பழங்குடியின மக்கள் தர்ணா போராட்டம். இடிந்து விழும் நிலையில் உள்ள தொகுப்பு வீடுகளை சீரமைத்து தர கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தடுப்பு சுவர் இல்லாத ஆற்றுப்பாலம். நாள்தோறும் ஆபத்தான முறையில் பாலத்தை கடக்கும் வாகன ஓட்டிகள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சாலையில் 6 போல் ஓடும் கழிவுநீர். சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு. கோத்தகிரி அருகே அரசு பள்ளி ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு. மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் போராட்டம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் ஊருக்குள் உலாவரும் காட்டு யானைகள். யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட விவசாயிகள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வந்தவாசி அருகே சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள தொகுப்பு வீடுகளை சீரமைத்து தர வலியுறுத்தி பழங்குடியின மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் பேரூராட்சிக்குட்பட்ட ராஜீவ்காந்தி நகரில் பழங்குடியின மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டன. 35 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டித்தரப்பட்டதால் தொகுப்பு வீடுகள் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் காணப்படுகின்றன. சுவர்கள் மற்றும் மேற்கூரையில் உள்ள சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளன. தொகுப்பு வீடுகள் இடிந்து விடும் நிலையில் இருப்பதால் பழங்குடியின மக்கள் அருகில் உள்ள இடங்களில் கொட்டகை அமைத்து அகதி போல் வாழ்ந்து வருகின்றனர். சேதமடைந்த தொகுப்பு வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டித்தரக் கோரி பழங்குடியின மக்கள் அரசு அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்துள்ளனர். இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் தேசூர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 29 வருஷமா இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் எந்த வசதியும் கிடையாது. வீடு திட்டமும் எதுவும் கிடையாது. வீட்டு உள்ள இருக்க முடியல. தலை எதுவுமே கிடையாது. எல்லாம் இடிஞ்சு விழுது. அதனால எல்லாம் கூரை போட்டுட்டு இருக்காங்க. நான் குழந்தை வச்சுட்டு ஒரு நாள் இருக்கும்போது எங்க வீடே இடிஞ்சு விழுந்து குழந்தை மேல விழுது. நாங்க அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த வீட்டுல இருக்க முடியாம கூரை வீட்டுல வசிக்கிறோம். எல்லாருமே எந்த ஒரு வசதியும் கிடையாது. எது மனு கொடுத்தாலும் நான் தரேன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஊருக்கு கிடையாது, இது பேரூராட்சி, இதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. இத்தனை வருஷமா இப்படியே இருந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க குழந்தைங்களும் வளரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எங்களுக்கே சம்பாதனை எதுவும் கிடையாது. நாங்க கூலி வேலைக்கு போனாதான் எந்த சம்பாதனையும். எங்க குழந்தைங்களை காப்பாற்றவே எங்களால முடியல. இந்த டைம்ல நாங்க வீடு கட்டுக்கணும்னா எங்களால முடியாது. கவர்மெண்ட் சலுகை எது கேட்டாலும் எதுவுமே வரதில்லை. இதுக்கப்புறம் எங்களால இருக்க முடியாது. எங்க குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு வீடு இருக்கணும். எங்களால இதுக்கப்புறம் இந்த ஊர்ல வீடு இல்லாம எங்க போய் இருக்குதுன்னு தெரியல. செங்கம் அருகே தடுப்புச் சுவர் இல்லாத ஆற்றுப்பாலத்தின் மீது பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஆபத்தான முறையில் பயணித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பரமநந்தல் கிராமம் அமைந்துள்ளது. அப்பகுதி வழியாக செல்லும் செய்யாறு ஆற்றின் குறுக்கே 5 ஆண்டுகளுக்கு முன்பு கான்கிரீட் பாலம் அமைக்கப்பட்டது. பாலம் திறக்கப்பட்ட 6 மாதங்களிலேயே செய்யாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதில் பாலத்தின் இருபுறமும் அமைக்கப்பட்டு இருந்த தடுப்பு சுவர்கள் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் தடுப்பு சுவர் இல்லாத ஆற்றுப்பாலத்தின் மீது ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வருகின்றனர்.
இரவு நேரங்களில் போதிய மின்விளக்கு வசதி இல்லாததால் பாலத்தை கடக்கும் வாகனங்கள் ஆற்றில் விடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பரமனந்தல் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே போர்க்கால அடிப்படையில் பாலத்தை சீரமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரும்போது கீழே இறங்கி போறதுன்னா கஷ்டமா இருக்கும். அதுக்கோசரம் நாங்கள் கோரிக்கை வச்சுங்க. பல வருஷமா நாங்கள் கோரிக்கை வச்சு ஒரு பாலம் அமைச்சாங்க. 1 கோடிக்கு மேலே பாலம் அமைச்சாங்க. அந்த பாலம் அமைச்சதுல எங்களுக்கு எந்த வசதின்னா பிள்ளைங்க வர பயம் இல்லாத போவாங்க வருவாங்கன்னு நாங்கள் நினைச்சோம். இப்போ அந்த தடுப்பு சுவர் இருக்கு இல்லையா, அது பல மழையில நிறைய வெள்ளம் அடிச்சுன்னு போயிடுச்சு. அடிச்சுன்னு போயிட்டு மீண்டும் அதை யாரும் கவனிக்காத அது அப்படியே தான் இருக்குது. அது யாரும் சரி செய்யல. பிள்ளைங்க போனாலும் பயமா இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு போறதுனால அச்சத்தோட போறோங்க. நைட்ல வரும்போது உயிரோட வருவாங்களா அப்படின்னு எங்களுக்கு ஒரு பயமா இருக்குது. இது ஆய்வு பண்ணி எங்களுக்கு நல்ல தடுப்பணை கட்டி கொடுக்குமாறு கேட்குறோங்க. ஓமலூர் அருகே கழிவுநீர் சாலையில் ஆறு போல் ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் சர்க்கரை செட்டியப்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. இப்பகுதியில் ஒப்பந்ததாரர்கள் முறையாக கழிவுநீர் கால்வாய்களை அமைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கழிவுநீர் கால்வாயிலிருந்து வெளியேறி சாலையில் ஆறு போல் ஓடியது. சாலையில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் மாணவர்களும் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். கழிவுநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் கழிவுநீர் கால்வாயை சீரமைக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரி அருகே ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள அவ்வூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது. 39 மாணவர்கள் படித்து வரும் இப்பள்ளியில் காலை உணவு, கழிப்பறை உள்ளிட்ட தேவைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. இதைத் தொடர்ந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் CSR நிதி மூலம் பள்ளியில் கிணறு தோண்டி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்தனர். இது தொடர்பாக தனிநபர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் பள்ளி கல்வித்துறையை எவ்வித விசாரணையும் மேற்கொள்ளாமல் 2 ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் குடிநீர் தேவைக்காக தோண்டப்பட்ட கிணறு மூடப்பட்டதால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மாணவர்களை அரசு ஆரம்ப பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்கள் வராததால் பள்ளியில் தயாரிக்கப்பட்ட காலை உணவு வீணானது. பாலக்கோடு அருகே விளை நிலங்களில் 2 ஆண் காட்டு யானைகள் முகாமிட்டதால் விவசாயிகள் பொதுமக்களும் பீதி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள பஞ்சப்பள்ளி காப்புக்காட்டில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன. தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் காப்புக்காட்டில் வன விலங்குகளுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் கிடைப்பதில்லை. இதனால் வன விலங்குகள் அவ்வப்போது காப்புக்காட்டில் இருந்து வெளியேறி அருகில் உள்ள செம்ம-அள்ளி, தாசன் ஏரி உள்ளிட்ட இடங்களில் உலா வருகின்றன. இந்நிலையில் 2 ஆண் காட்டு யானைகள் ஒன்றாக தாசன் ஏரி பகுதியில் முகாமிட்டன. யானைகளின் பிளிரல் சத்தம் கேட்டு விவசாயிகள் ஓடி ஒளிந்து கொண்டனர். இந்த தகவலை அறிந்து அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். எதிர்வரும் நாட்களில் வன விலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு வனத்துறைக்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள கீழ்குப்பம் ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இக்கிராமத்தில் உள்ள தார் சாலை வழியாக நாள்தோறும் கிராம மக்களும் மாணவர்களும் பயணித்து வருகின்றனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தார் சாலை தற்போது சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. சாலையில் புழுதி பறப்பதால் அவ்வப்போது விபத்துகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கீழ்குப்பம் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே புதிய சாலை அமைத்து தர நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
செஞ்சியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவின் போது பொதுமக்கள் தர்பூசணி பழங்களை போட்டி போட்டுக்கொண்டு அள்ளிச் சென்றனர். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வெயிலில் செல்லும் மக்களின் தாகத்தை தணிக்கும் விதமாக அரசியல் கட்சியினரும் தன்னார்வலர்களும் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்களை அமைத்து வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நகர திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் நீர்மோரை வாங்கி அருந்தினர். அப்போது டாடா எஸ் வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 டன் தர்பூசணி பழங்கள் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர். திருவெரும்பூர் அருகே பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை முறையாக சீரமைக்காததால் பாரங்கள் ஏற்றி வரும் வாகனங்கள் பள்ளத்தில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட 39வது வார்டு பாலாஜி நகர் பிரதான சாலையில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக சாலையில் பள்ளங்கள் தோண்டப்பட்டன. தற்போது பணிகள் முடிந்த நிலையில் சாலையில் தோண்டப்பட்ட இடங்களில் பள்ளங்கள் சரிவர மூடாமல் சாலை சீரமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அத்துடன் பாரம் ஏற்றி செல்லும் வாகனங்கள் பள்ளத்தில் சிக்கி தவிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறும் அப்பகுதி மக்கள் சரக்கு வாகனங்கள் பள்ளத்தில் சிக்கிக் கொள்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் இணைய வழி பண பரிவர்த்தனை மட்டுமே ஏற்கப்படுவதால் ஏழை எளிய மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் எக்ஸ்ரே மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு ஜிபே, போன்பே போன்ற இணைய வழி பண பரிவர்த்தனை மட்டுமே மருத்துவமனை நிர்வாகம் ஏற்றுக்கொள்வதாக கூறப்படுகிறது. இதனால் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தப்படாத மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பழைய நடைமுறைப்படி ரொக்கமாக கட்டணத்தை செலுத்த ஏற்பாடு செய்யுமாறு நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இறந்த மாணவியின் உடலை தர வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்கேபேட்டை பகுதியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பவித்ரா தனக்கு வயிறு வலிப்பதாக பெற்றோரிடம் கூறியுள்ளார். தொடர்ந்து பவித்ரா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதய துடிப்பு குறைவாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் பவித்ரா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இறந்தது குறித்து மருத்துவர்கள் பெற்றோரிடம் தாமதமாக தெரிவித்தனர். உடலை வேலூர் அரசு மருத்துவமனையில் பெற்றுக்கொள்ளுமாறு கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் உறவினர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. திருப்பத்தூரில் நிருபரை தாக்கிய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சனிக்கிழமை பெருமாப்பட்டு கிராமத்தில் நடந்த எருதுவிடும் விழாவில் மாடு முட்டி இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்தார். இதனை படம் பிடித்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் பிரவீன் என்பவரை சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பத்திரிகையாளர்கள் சங்கத்தினர் போலீசார் சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் பாதிக்கப்பட்ட செய்தியாளர் மீது வழக்கு பதிவு செய்ததாக குற்றம் சாட்டினர். இரவு 7:30 ஆகியும் காவல்துறையின் நடவடிக்கைகள் இல்லை. அதன் பிறகு செய்தியாளர்கள் சாலையில் அமர்ந்து காவல்துறை நடவடிக்கை இல்லை என தாக்கப்பட்டதை கண்டித்து சம்பந்தப்பட்ட குற்றங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டிய நிலையிலே காவல்துறை செய்தியாளர் மீதான இந்த வழக்கு பதிவு செய்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று. தமிழகத்தில் அல்ல, இந்திய மாநிலத்திலேயே இது போல அநியாயங்கள் எங்கும் நடந்திருக்காது. பொது வழியிலேயே குடும்பங்களை விட்டுவிட்டு தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே கொத்தவரங்காய் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான கண்ணனூர், சுரக்காய்பட்டி, கோம்பைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் அதற்கான அறுவடை பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விலை வீழ்ச்சி காரணமாக 1 கிலோ கொத்தவரங்காய் தற்போது 10 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் தாங்கள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நடைபெற்ற கோட்டை மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஓசூர் அருகே உள்ள பாகலூர் கிராமத்தில் சுமார் 453 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோட்டை மாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழா நாளை வரை நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் நீர்மோர், தர்பூசணி பழங்களை வழங்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள கம்பகரேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரசித்தி பெற்ற சிறப்பு ஸ்தலமான கம்பகரேஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழாவானது 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கொடிமரத்தில் ஏற்றப்பட்ட கொடி கம்பத்திற்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கோவையில் உலக ஆட்டிசம் தினத்தையொட்டி விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்தார். கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்றனர். இதில் ஆட்டிசம் நோய்க்கான அறிகுறிகள், அதற்கான சிகிச்சைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து பல்வேறு தனியார் அமைப்புகளுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். அறிவுரை கொண்டு வரணும். அதே மாதிரி அதுக்கு உண்டான சிம்டம்ஸ் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இப்போ கூட நம்ம அந்த ரேலியில் கூட பேசியிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு 10 சிம்டம்ஸ், இந்த நோய்க்கு உண்டான ஒரு 10 சிம்டம்ஸ் முதல் கட்டமாகவே நம்ம அது கண்டெடுத்தோன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எப்படி நம்ம இது பண்ணுறது, அதுக்கு உண்டான பல ஒரு என்ஜிஓஸ், பல ஒரு சென்டர்ஸ் நம்ம மாவட்டத்தில் நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக இணைந்து இந்த பணியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய குழந்தைகள் யாரெல்லாம் இந்த ஆட்டிசம் நோயினால் பாதிப்பு அடைந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே. ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360ல் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தேவக்கோட்டை அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள கோட்டூர் கிராமத்தில் பங்குனி உற்சவ விழா நடைபெற்றது. இதையொட்டி மஞ்சுவிரட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போட்டியில் காரைக்குடி, காளையார்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட காளைகளும் 80க்கும் மேற்பட்ட வீரர்களும் பங்கேற்றனர். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு மாடுகள் ஒன்றின் பின் ஒன்றாக களம் இறக்கப்பட்டன. இப்போட்டியில் மாடு முட்டி பார்வையாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் குத்துவிளக்கு, சைக்கிள், மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்கள் பரிசளிக்கப்பட்டன.